வணக்கம். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளை பற்றி, இல்லைன்னா ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள், மக்களுடைய துயரங்களை பற்றி அன்றாடம் கேள்விப்படக்கூடிய படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் இதை மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்வேகத்துக்கு போவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு புரட்சி செய்யக்கூடிய அல்லது அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் வழியாக தெரிஞ்சுக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே தீராத கோபத்தையும் வன்மத்தையும் விதைச்சு தவறான ஒரு பாதையை நோக்கி கொண்டு போகும். அதாவது கலகம் பண்ணி ஆயுதம் ஏந்தினா மட்டும்தான் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய சிலர் மாவோயிஸ்டாக நக்சலைட்டுகளாக மாறிடுவாங்க. ஆனால் அது அவங்கள தீர்வுகளை நோக்கி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நேர்மையான பதிலாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலையில் கேரளாவில் ஆயுதம் ஏந்திய மாவோயிஸ்ட் தலைவர் ஒருத்தர் கேரள அரசாங்கத்தால் சுட்டு கொல்லப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மாவோயிஸ்டுக்கும் கேரள அதிரடி படையினருக்கும் இடையே பயங்கர மோதல். துப்பாக்கி சண்டையில் பலியான மாவோயிஸ்ட் தலைவர். இறந்து போன ஜலீலின் உடலை அடக்கம் செய்த கம்யூனிஸ்ட் கட்சியினர். நாம் சுதந்திரம் வாங்கி பல ஆண்டுகளாகியும் கூட மலைவாழ் மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மக்களுடைய வாழ்வாதாரமான காடுகள், மலைகள், பாறைகள், மண்வளம் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதுனால அந்த மக்கள் வறுமை, பசி, பஞ்சம், பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய இந்த மக்களில் இளைஞர்கள் சிலர் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளால் தான் தங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு கொதித்தெழுந்து தங்களுடைய மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக புரட்சிகரமான இயக்கங்களில் சேர்றாங்க. இந்த இயக்கங்கள் அரசு விரோத இயக்கங்களாக மாறி பல பிரச்சனைகளை பண்ணுறாங்க. தங்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய மறைமுகமான தாக்குதல்களுக்காக நேரடியாக களத்தில் இயங்கி போராட தொடங்கக்கூடிய இந்த இயக்கங்கள் கொஞ்ச நாளில் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்குமே அச்சுறுத்தலாகவும் மாறுறதுனால அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்படக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். தென் மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் சற்று குறைவுதான் என்றாலும் கேரளா மட்டும் விதிவிலக்காக இருந்து வருகிறது. காடுகள் அதிகம் நிறைந்த இந்த மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகம் இருந்து வருவதாகவும் அவர்கள் அங்கு ஆயுத பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவ்வப்போது மாவோயிஸ்டுகள் மீதான நடவடிக்கையை கேரள காவல்துறை தீவிரப்படுத்தி வருவதுடன் இதற்காகவே தண்டர்போல்ட் என்ற பெயரில் விசேஷ அதிரடி பிரிவும் செயல்படுத்தி வருகிறது. இந்த அதிரடி படையினர் கடந்த வாரம் மாவோயிஸ்ட் ஒருவரை சுட்டு வீழ்த்திய சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நீலகிரி மாவட்ட எல்லையில் கேரள பகுதியில் உள்ள வனத்தில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் பல ஆண்டுகளாகவே இருந்து வருவதால் தமிழக எல்லையில் உள்ள பழங்குடியினர் கிராமங்கள் மட்டுமின்றி நகருக்குள்ளும் வர வாய்ப்புள்ளது. எனவே மாநில எல்லைகளில் உள்ள கிராமங்கள் மற்றும் அனைத்து சோதனை சாவடிகளிலும் அதிரடிப்படை போலீசார் மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செய்தியையும் இது போன்ற பிற செய்திகளையும் பார்க்கும்போது இதோ மாவோயிஸ்டுகள் என்றால் அவர்கள் காட்டு விலங்குகளைப் போலவும் அங்கு நடமாட்டம் இங்கு நடமாட்டம் அவர்களை தேடி போனது என்று செய்திகளை வெளியிடுகிறார்கள். மாவோயிசம் என்பது ஒரு கருத்து, ஒரு தத்துவம். எப்படி ஒருவர் காந்தியவாதியாக இருக்கிற உரிமை இருக்கிறதோ, எப்படி ஒருவர் மார்க்சியராக இருக்கிற உரிமை இருக்கிறதோ, அதே உரிமை மாவோயிஸ்டாக இருப்பதற்கும் உண்டு. மாவோயிஸ்ட் என்றாலே அவர் ஒரு குற்றவாளி என்பது போல காவல்துறை சித்தரிப்பது என்பது மக்களிடமிருந்து அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். உதகை அருகே உள்ள கிண்ணக்குறை, அப்பர் பவானி, முள்ளி ஆகிய பகுதிகளில் அதிரடிப்படை முகாம்கள் உள்ளன. அதேபோல் கூடலூர் அருகே உள்ள பாட்டவயல், தாளூர், ஓவேலி உள்ளிட்ட எல்லையோர கிராமங்களில் முகாமிட்டு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவின் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட வைத்திரி பகுதி தமிழக எல்லை அருகே உள்ள ஒரு காட்டு பிரதேசமாகும். இங்கு தனியாருக்கு சொந்தமான ஓய்வு விடுதிகள் ஏராளமாக உள்ளன. சம்பவத்தன்று இரவு மாவோயிஸ்ட் கும்பல் ஒன்று இந்த விடுதிகளில் ஒன்றில் அதிரடியாக நுழைந்தது.
பின்னர் அவர்கள் 10 பேருக்கு உணவும் பணமும் வேண்டுமென விடுதி ஊழியர்களிடம் கேட்டு மிரட்டினர். இது குறித்து அருகில் முகாமிட்டிருந்த மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவினரிடம் தனியார் விடுதி ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு மாநில போலீசில் சிறப்பு பயிற்சி பெற்ற இடிமுழக்கம் கமாண்டோ படையினர் விரைந்தனர். விடுதியை சுற்றி வளைத்துக் கொண்ட அவர்கள் மாவோயிஸ்டுகளை கைது செய்ய முயன்ற பொழுது போலீசாரை நோக்கி மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே நீண்ட துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. விடிய விடிய நடந்த இந்த சண்டையில் ஒரு மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மற்றவர்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடினர். இதனால் கூடுதல் படைகள் அங்கு குவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டதுடன் தப்பி ஓடிய மாவோயிஸ்டுகளை பிடிக்க தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. சத்தீஸ்கரில் பஸ்தார் போன்ற பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் தலைமையில் பழங்குடி மக்கள் நடத்தி வருகிற ஆயுத போராட்டம் குறித்து ஒருமுறை அருந்ததிராய் குறிப்பிட்டார். மாவோயிஸ்டுகளில் 99 விழுக்காட்டினர் பழங்குடிகள். ஆனால் பழங்குடிகளில் 99 விழுக்காடு மாவோயிஸ்டுகள் அல்ல. பழங்குடிகள் அவர்களுடைய நிலத்தை இந்திய அரசு பன்னாட்டு குழுமங்களுக்காக பறிக்கும் போது, அவருடைய ஊரை கொளுத்தி அவர்களை ஊரை விட்டு துரத்தி அடிக்கும் போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயுதம் ஏந்துகிறார்கள். அவர்களுக்கான அரசியல் வழிகாட்டுதல் மாவோயிஸ்டுகளிடமிருந்து கிடைக்கிறது. உண்மையில் மாவோயிஸ்டுகள் வளரக்கூடாது என்று அரசு கருதினால் பன்னாட்டு குழுமங்களோடு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் ஏற்படுத்தி அவர்களுக்கு சுரங்கம் அமைப்பதற்காக காட்டு நிலத்தை கைப்பற்றி கொடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அண்மையில் இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு பழங்குடி மக்களை, காட்டில் வாழக்கூடிய ஆதிவாசிகளை காட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதாகும். இதே காடுகளில்தான் அலுமினிய சுரங்கங்கள், வேறு பல வகையான கல்லுடைக்கும் பெரிய சுரங்கங்கள் எல்லாம், கல்குவாரிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வேதாந்தா போன்ற நிறுவனங்கள் இந்த பகுதிகளை காடுகளை அழித்து தான் இந்த சுரங்கங்களை அமைக்கின்றன. அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் இதை ஒரு குற்றமாக கருதவில்லை. இப்போது பழங்குடி மக்கள் காலங்காலமாக காடுகளில் வாழ்ந்து காடுகளின் விளைபொருளை பயன்படுத்தி வருகிறவர்களை அந்த காடுகளை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிடுகிறது. அப்போது அந்த மக்கள் எங்கே போவார்கள்? அவர்களுக்கு மாற்று வாழ்விடம் யார் கொடுப்பார்கள்? மாற்று வேலைவாய்ப்பு யார் கொடுப்பார்கள்? அவர்களுக்கு என்ன மாற்று தொழில் இருக்கிறது? அப்படி இருக்கும்போது அவர்கள் தாங்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காகத்தான் இது மாவோயிஸ்டுகளுடைய போராட்டம் என்ற ஒரு முத்திரையை அரசு குத்துகிறது. அந்த முறையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் தான் மக்களோடு மோதலாக மாறுகிறது. அப்போது அந்த மக்களை சுட்டு கொன்றுவிட்டு இது போன்ற ஒரு கதையை உருவாக்குகிறார்கள். அதிரடி படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் ஒரு தடவை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில தீவிரவாதிகள் குண்டடிப்பட்ட நிலைமையில காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த நிலைமையில போலீஸுடைய விசாரணையில் சுட்டு கொல்லப்பட்டது மாவோயிஸ்ட் தலைவர் ஜலீல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவருடைய சகோதரர்களும் ஆயுதம் ஏந்திய கும்பலை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில துப்பாக்கிச் சண்டை நடந்த வயநாடு, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநில எல்லைகளை ஒட்டி இருக்கிறதுனால இரு மாநில எல்லைகளையும் உஷார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சு போனவங்க காட்டின் உள்பகுதிகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அந்தந்த பகுதிகளில் தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். கொல்லப்பட்ட மாவோயிஸ்டின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் கொல்லப்பட்டவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் தலைவன் ஜலீல் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் ஆயுதம் ஏந்திய கும்பலை சேர்ந்தவர்களான சிபி மொய்தீன் மற்றும் சிபி இஸ்மாயில் ஆகியோரின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016 நவம்பரில் கேரளாவின் நீலாம்பூர் பகுதியில் குப்பு தேவராஜ் மற்றும் அனிதா ஆகிய மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநில எல்லைகள் வயநாடு பகுதியை ஒட்டி இருப்பதால் இரு மாநில எல்லைகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. தப்பிச் சென்றவர்கள் காட்டின் உள்பகுதிகளில் தஞ்சமடைந்திருக்கலாம் என்பதால் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இது தொடர்பாக தீவிர ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக பிரியா வயநாடு மாவட்டம் வைத்திரியில் மாவோயிஸ்ட் என சந்தேகிக்கப்படும் நபர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த நபர் தமிழக எல்லைக்குள் வர வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். அவர் சிகிச்சை பெறவும் தப்பவும் வாய்ப்பிருப்பதால் எல்லைகளில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு மற்றும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.
அது மட்டுமின்றி கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே மாவட்டத்திற்குள் வர அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் எல்லையில் உள்ள 25 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் நீலகிரி மாவட்டத்திற்குள் மாவோயிஸ்டுகள் ஊடுருவ வாய்ப்பில்லை. மாநில எல்லை பகுதிகள் அனைத்திலும் அதிரடிப்படையினர் மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார், ஆயுதப்படை போலீசார் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே கேரள கர்நாடக மாநிலங்களை ஒட்டி அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்திலும் கேரள மாநிலம் வயநாடு, நிலம்பூர்கே பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் உள்ளதால் அம்மாநில தண்டர்போல்ட் அதிரடிப்படையினர் வனப்பகுதிக்குள் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் மாவோயிஸ்டுகள் ஆதிவாசிகளை சந்தித்து ஆதரவு திரட்டியும் அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் வருகின்றனர். இதற்கிடையே மக்களவை தேர்தலை சீர்குலைக்க மாவோயிஸ்டுகள் சதித்திட்டம் தீட்டுவதாக உளவுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய 4 மாநில போலீசார் உயர் அதிகாரிகளின் கூட்டம் உதகையில் உள்ள தமிழக விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவோயிஸ்டுகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது, எல்லை பகுதிகளில் எந்தவித பிரச்சனையும் இன்றி மக்களவை தேர்தலை நடத்துவது, மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளை பலப்படுத்துவது, மது மற்றும் ஆயுத கடத்தலை தடுப்பது, சமூக விரோத சக்திகளை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நக்சலைட்டுகள் தங்கள் கொள்கைகளை விட்டுவிட்டு ஜனநாயக பாதைகள் திரும்பினால், வன்முறையை கைவிட்டால் நிச்சயமாக நடக்கும். என்ன நடந்தது? தூத்துக்குடியிலே அமைதியாக பாடுகின்ற மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். என்ன காரணம்? வன்முறை வெடிக்குமோ என்று பயந்து காவல்துறை துப்பாக்கி சுட அது விசாரணை இருக்கின்றது. ஆகவே வன்முறை என்பது எப்பொழுதும் நல்ல தீர்வாகாது. வன்முறை விட்டுவிட்டு நியாயமான முறையிலே சட்டத்தின் துணை கொண்டு, சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்டு, சட்ட நிபுணர்களை வைத்துக்கொண்டு வாதாடி வைத்தால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஆகவே நக்சல்வாத இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களே, வன்முறை இயக்கத்தை விட்டுவிடுங்கள். வன்முறை இயக்கத்தை விட்டுவிடலை என்றால் அது நிச்சயமாக உங்களை, உங்கள் குடும்பத்தையும் அல்ல, உங்கள் பகுதியை சேர்ந்தவர்களையும் பாதிக்கும். ஆக வன்முறையே கூடாது. ஜலீல் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு உண்மையிலே வருந்ததற்குரியது. என்ன கேட்டார்கள்? சாப்பிடுவதற்கு உணவு கேட்டார்கள், கிடைக்கவில்லை. உணவு கூட கொடுத்துருக்கலாம், திருப்பி பணம் கேட்டிருக்கின்றார்களாம். அவர்களை என்ன செய்திருக்கலாம்? அந்த விடுதி உரிமையாளர்கள் அவர்களை பொலைட்டாக ஹேண்டில் செய்து, சரி சென்று வாருங்கள் பின்னால் செய்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு உடனடியாக தகவல் சொல்ல அங்கே இருக்க கேரள நக்சலைட்டு இயக்கத்தைச் சேர்ந்த நக்சலைட்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் வந்து அவர்கள் கேட்க, இருவருக்கும் துப்பாக்கி நடக்க வழி இல்லாமல் காவல்துறையை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நக்சல்வாதி இயக்கத்தை துப்பாக்கி சூடு நடத்தவில்லை என்றால் நிச்சயமாக காவல்துறைகள் சுட்டிருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலும் இதே போன்ற சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 1970ஆம் ஆண்டு நான் கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் மாவோயிஸ்ட் இயக்கத்தை நிறுவிய தலைவர்களில் ஒருவரான தோழர் அப்புவை பிடித்து கொண்டு போய் ரகசியமாக சுட்டுக் கொன்றார்கள். இன்று வரை அவர் உயிரோடு இருப்பதாக போலீஸ் கணக்கு சொல்லுகிறது. அவரை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை கொன்று புதைத்து எவ்வளவோ காலமாகிவிட்டது. இந்த கதை எந்த முதல்வர் ஆட்சி இருந்தால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திருப்பத்தூர் வடார்காடு பகுதியில் 80களில் இதேபோல் எத்தனையோ பேரை மரத்தில் கட்டி வைத்து சுட்டுவிட்டு நாங்கள் மோதலில் சுட்டுக் கொன்றோம் என்று அன்றைக்கு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். எனவே இதில் ஒன்று அதிசயமே இல்லை. மோதல் கொலைகள் என்பவை 199 போலி மோதலால் ஏற்படுகிற கொலைகள் தான். இதை பல வழக்குகளில் நாம் நிரூபித்திருக்கிறோம். பல இடங்களில் இந்த என்கவுண்டர் நாயகர்கள் என்றே பெயர் பெற்றவர்கள் மும்பையிலும் தில்லியிலும் இருந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் திரைப்படங்களாக கூட வந்திருக்கின்றன. இதற்கு பிறகும் காவல்துறை விடுகிற கதையை நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. கேரள மாவோயிஸ்டுகள் ஆதிவாசிகளை சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு திரட்டிட்டு இருக்கிறதோட அரசாங்கத்துக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்தில் மக்களவை தேர்தல் வர இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தேர்தலை சீர்குலைக்க மாவோயிஸ்டுகள் சதி திட்டம் தீட்டுறதா உளவுத்துறை போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சதை அடுத்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி இந்த 4 மாநில போலீஸ் உயர் அதிகாரிகளின் கூட்டம் உதகையில் இருக்கக்கூடிய தமிழக விருந்தினர் மாளிகையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளை பற்றியும், மாவோயிஸ்ட் தலைவர் ஜலீல் உடல் நல்லடக்கத்தின் போது ஏராளமான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கலந்துக்கிட்டு இறுதி அஞ்சலி செலுத்தினதை பற்றியும் இப்போ பார்ப்போம். மறைந்த மாவோயிஸ்ட் தலைவர் ஜலீலின் உடல் மலப்புரத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான பண்டிக்காடுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு ஏராளமான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கம்யூனிஸ்ட் கொடி போர்த்தப்பட்டு அவரது உடல் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.
கம்யூனிசத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த ஜலீலை கம்யூனிச அரசு கொலை செய்து விட்டதாக அவரது குடும்பத்தினரும் கட்சி தோழர்களும் வேதனையுடன் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி மக்களுக்காக போராடிய ஜலீலை சுட்டுக் கொன்ற அடக்குமுறை மூலம் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களின் ஒட்டுமொத்த குரலையும் நசிக்கவிட முடியாது என்றும் தோழர்கள் ஆவேசத்துடன் குரல் எழுப்பினர். இந்தியாவில் பெரும்பாலான மோதல் கொலைகள் என்று சொல்லப்படுகிறவை போலி மோதலில் ஏற்படுகிற கொலைகள் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதே கேரளத்தில் ராமச்சந்திரன் பிள்ளை என்ற ஒரு போலீஸ் காவலர் எழுதிய நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் என்ற நூலை ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வேண்டும். தோழர் வர்கீஸை எப்படி காவல்துறை திட்டமிட்டு கட்டி வைத்து சுட்டுக் கொன்றது, தன்னையே சுடச் சொன்னது என்பதை ராமச்சந்திரன் பிள்ளை ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அப்போதும் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சி அச்சுதமேனன் என்று நினைக்கிறேன், அவருடைய ஆட்சி தான் வர்கீஸை சுட்டுக் கொண்டது. அப்போது அது மோதல் என்று தான் கூறினார்கள். இப்போது ஜனநாயகம் பேசுகிற, இடதுசாரி பேசுகிற பினராயி விஜயன் ஆட்சியிலும் அதுவே தான் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சிகள் மக்களின் குறைந்தபட்ச உரிமைகளை மதிப்பதில்லை, அவருடைய போராட்ட உரிமையை மதிப்பதில்லை. எனவே போராடுகிற இயக்கங்களை ஒடுக்குவதற்கு போலி மோதல்களை நடத்திவிட்டு மாவோயிஸ்டுகள் கொலை என்று ஏடுகளுக்கு செய்தி கொடுக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் ஆட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதையே மேற்கு வங்கத்தில் புத்ததேவ் பட்டாச்சாரியா ஆட்சியின் போதும் பார்த்தோம். இதே நிலைதான் இங்கேயும் தொடர்கிறது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படையான ஒரு விசாரணையின் மூலமாகத்தான் கண்டறிய முடியும். ஆனால் தோழர் ஜலீல் அவர்கள் கொல்லப்பட்டது குறித்து அந்த பகுதி மக்கள் வருத்தமடைந்திருப்பதும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இருப்பதும் ஏதோ மாவோயிஸ்டுகள் மக்களுக்கு தொடர்பில்லாத காட்டு விலங்குகள் அல்ல என்று சொல்வதை மெய்ப்பிப்பதாக உள்ளது. இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவத்தன்று சுற்றுலா விடுதிக்கு வந்த மாவோயிஸ்டுகளில் ஒருவர் தமிழில் பேசியதாக விடுதி ஊழியர்கள் கூறியதை அடுத்து தப்பி ஓடியவர் தமிழ்நாடு பொள்ளாச்சியை சேர்ந்த சந்துரு என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் காயத்துடன் தப்பிச் சென்ற மாவோயிஸ்டுகளிடம் AK-47 ரக துப்பாக்கி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர்களை அதிரடிப்படையினர் வயநாடு மாவட்டம் வனப்பகுதியில் தீவிரமாக தேடி வருகின்றனர். சந்துருவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதால் அவரால் நீண்ட தூரம் சென்றிருக்க முடியாது. எனவே அப்பகுதியில் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரலாம் என்றும் போலீசார் கருதுவதால் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சந்துரு மீது தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில போலீசில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் சிக்கமங்களூரில் மாவோயிஸ்ட் ஆதரவு போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக கர்நாடக போலீசார் சந்துருவை கைது செய்தனர். இதன் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த சந்துரு கேரள மாநிலம் வயநாட்டிற்கு வந்த பின்னர் தான் மாவோயிஸ்ட் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி வந்தார். இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஏராளமான சந்தேகங்களும் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த காலத்தில் கலியபெருமாள் என்பவர் ஒரு புகழ்பெற்ற பெண்ணாடை சேர்ந்த கலியபெருமாளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது தோழர் ஒருத்தர் இருக்கின்றார், அவருடைய வழித்தோன்றல். அவர் கூட இந்த வன்முறையெல்லாம் கையை விட்டு இப்போ ஜனநாயக பாதையில் திரும்பியிருக்கின்றார். பெரும்பாலான நக்சல்வாதிகள் மாவோயிஸ்டுகள் எல்லாம் இப்பொழுது ஜனநாயக பாதை நோக்கி திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயக பாதை அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே மக்கள் அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊழலை கைவிட வேண்டும். வேண்டியவர்களுக்கு பதவிகள் கொடுக்கவும், மாமன் மச்சான் அண்ணன் தம்பியில் பதவி கொடுக்கறதை விட்டுவிட்டு நல்லவர்களை பார்த்து பதவி கொடுத்து அந்த பதவிகள் மூலம் மக்களுக்கு நல்லது செய்கின்ற எண்ணத்தை விளைவித்தால் நிச்சயமாக நக்சலைட் தோன்ற மாட்டார்கள். இந்த மாதிரி நக்சலைட் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமே நம்ம ஆளுகின்ற அரசாங்கங்கள் தான். அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செல்ல வேண்டும். ஒழிய மக்களுக்கு அவ்வப்பொழுது அதாவது இந்த அவுல் பொறி கொடுக்குறாலும் கொடுத்து மக்கள் வாயை அடைப்பது என்பது சரியல்ல. மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? குடிக்க தண்ணீர், உண்ண உணவு, உடுக்க உடை, இதான் கேட்கின்றார்கள். அதை செய்கின்ற மக்கள் அரசுகள் நாடெங்கும் தோன்றினால் நக்சல்வாரி இயக்கம் நிச்சயமாக இந்தியாவை விட்டு ஓடிவிடும். இதே கேரளத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர் ராஜன் இதேபோல் கொல்லப்பட்ட போது, சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட போது, அந்த இளைஞனுடைய தந்தை விடாப்பிடியாக போராடி அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து கொலை வழக்கு தொடரும் வரை ஓயாமல் போராடினார். ஈச்சரவாரியார் என்று அவருடைய பெயர் நினைக்கிறேன். இப்படி சில இடங்களில் உறுதியாக போராடி சாதித்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், இப்போதைய பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் மோதல் கொலைகள் என்ற பெயரில் நடத்தப்பட்ட சொராபுதீன் கொலை, தௌலத் ராம் கொலை, இஸ்ரத் ஜஹான் கொலை ஆகியவற்றில்
உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு செயல்பட்டு பாஜக தலைவர் அமித்ஷா உட்பட அந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள். பன்சாரா என்ற உயர் போலீஸ் அதிகாரியின் மீதே கொலை வழக்கு நடத்தப்பட்டது என்பதை எல்லாம் மறந்து விடாதீர்கள். இந்த வழக்கு காலப்போக்கில் என்ன ஆகிறது என்பது வேறு செய்தி. ஆனால் அந்த அளவுக்கு நெருக்கடி காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் விழிப்போடு இருக்கிற மக்களாலும் மனித உரிமை ஆர்வலர்களாலும் கொடுக்க முடியும். ஒரு மாநிலத்திற்கு ஒரு தீஸ்தா செத்தல்வாடு இருந்தால் போதும், இவர்களை கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியும் என்பது குஜராத்தில் நிரூபிக்கப்பட்டது. நரேந்திர மோடியினுடைய அடுத்த நிலையில் அமைச்சராக இருந்தவர் மரியா கோடினேனி, அவரே இந்த வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்றார். பாபு பஜ்ரங்கி, அவருக்கு பஜ்ரங்கலினுடைய தலைவர், அவருக்கு இதேபோல் தண்டனை கிடைத்தது. இப்படி பல வழக்குகள், பேக்கரி வழக்கு ஒன்று அங்கே நடந்துச்சு. இது போன்ற பல வழக்குகளில் உறுதியாக செயல்பட்டால் தண்டனை பெற்றுத்தர முடியும். இதை கட்டுப்படுத்த முடியும், குறைந்தது கட்டுப்படுத்த முடியும். மக்கள் கோரிக்கைகள் மீது அரசு இணக்கமாக பேசி அந்த கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்குமானால் இது போன்ற போராட்டங்களே தேவைப்படாமல் போகும். இவர்களுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஆயுதம் ஏந்துறது அப்படிங்கிறது தீர்வே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் முழுவதும் நடந்த ஆயுத போராட்டங்களின் தோல்வியே சாட்சி. அதே மாதிரி மக்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அப்படிங்கக்கூடிய பேரில் பல அப்பாவி மக்களை கொல்றது ஏன் அப்படிங்கிறதும் தெரியல, அது எப்படி நியாயம் அப்படிங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் அத்தனைக்கும் தீர்வாக எதையும் சிலர் ஏற்க மறுக்கலாம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச தீர்வை நோக்கி நகர ஜனநாயகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே எதுக்குமே உடனடி தீர்வே கிடையாது. ஆனால் தீர்வை நோக்கியே எல்லா தரப்பையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது இந்த ஜனநாயகம். படித்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட வேண்டியது ஜனநாயகத்தை தான். இது இல்லாமல் வெற்று உணர்ச்சி கோஷங்களையும் ஆயுதங்களையும் தவறான பாதையையும் தேடி போகிறது தப்பு. அது என்றைக்குமே அழிவை மட்டுமே கொண்டு வந்து தரும். நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.